மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பதில் 100 முழ நீளமான தொங்கு திரைகள். கேள்வி: வாசஸ்தல பிரகாரத்தின் வடதிசையிலும் தென் திசையிலும் உள்ள தொங்கு திரைகளுக்கு வெண்கலத்தால் எத்தனை தூண்களும் எத்தனை பாதங்களும் இருக்க வேண்டும்? பதில்: தென்புறத்தில் உள்ள தூண்களுக்கு 20 தென்புறத்தில் உள்ள தொங்கு திரைகளுக்கு 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். வடபுறத்தில் உள்ள தொங்கு திரைகளுக்கு 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். கேள்வி: வாசஸ்தல பிரகாரத்தின் தென் மற்றும் வட திசையில் உள்ள தொங்கு திரைகளின் கொக்கிகளும் பூண்களும் எதினால் செய்யப்பட வேண்டும்? பதில்: வெள்ளியினால். கேள்வி: வாசஸ்தல பிரகாரத்தின் மேற்கு பக்கத்தில் எத்தனை முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும்? பதில்: 50 முழ நீளமான தொங்கு திரைகள். கேள்வி: பிரகாரத்தின் மேற்பக்கத்தில் உள்ள தொங்கு திரைக்கு எத்தனை தூண்களும் எத்தனை பாதங்களும் இருக்க வேண்டும்? பதில்: 10 தூண்களும் 10 பாதங்களும் இருக்க வேண்டும். கேள்வி: வாசஸ்தல பிரகாரத்தின் கிழக்கு பக்கத்தில் எத்தனை முழ அகலமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும்? பதில்: 50 முழ அகலம். கேள்வி: பிரகாரத்தின் வாசல் பகுதியான கிழக்கு பகுதியின் இருபுறத்திலும் எத்தனை முழ நீளமான தொங்கு திரைகளும் எத்தனை தூண்களும் எத்தனை பாதங்களும் இருக்க வேண்டும்? பதில்: 30 முழ நீளமான தொங்கு திரைகள், 6 தூண்கள், 6 பாதங்கள் இருக்க வேண்டும். கேள்வி: பிரகாரத்தின் வாசலுக்கு எந்த நூல்களால் சித்திர தையல் வேலையாய் தொங்கு திரை செய்யப்பட வேண்டும்? பதில்: இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் சித்திர தையல் வேலையான தொங்கு திரை செய்யப்பட வேண்டும். கேள்வி: பிரகாரத்தின் வாசலுக்கு எத்தனை முழ நீளமான தொங்கு திரை இருக்க வேண்டும்? பதில்: 20 முழ நீளம். கேள்வி: பிரகாரத்தின் உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும்? பதில்: 5 முழ உயரம். கேள்வி: பிரகாரத்தின் வாசலிலுள்ள தொங்கு திரைக்கு எத்தனை தூண்களும் எத்தனை பாதங்களும் இருக்க வேண்டும்? பதில்: 4 தூண்களும் 4 பாதங்களும் இருக்க வேண்டும். கேள்வி: சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் டேஸினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும்? பதில்: வெள்ளியினால். கேள்வி: சுற்றுப்பிரகார தூண்களின் கொக்கிகள் எதினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும்? பதில்: வெள்ளியினால். கேள்வி: சுற்றுப்பிரகார தூண்களின் பாதங்கள் எதினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும்? பதில்: வெண்கலத்தால். கேள்வி: சுற்றுப்பிரகார தூண்களின் குமிழ்களை மூடிய தகடு எதினால் செய்யப்பட்டிருந்தது? பதில்: வெள்ளியினால். கேள்வி: வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் டேஸாய் இருக்க வேண்டும்? பதில்: வெண்கலமாய் இருக்க வேண்டும்.